இல்லாதவர்களுக்கு புதிய வீடுகள் கட்டித் தருவது அரசின் தலையாய கடமை என்று முதல்வர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். வீடு இல்லாதவர்களுக்கு புதிய வீடுகள் கட்டித் தருவது என்பது அரசினுடைய தலையாய கடமை என்று முதல்வர் மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார். வீடு இல்லாதவர்களுக்கு புதிய வீடு கட்டித் தருவது அரசின் தலையாய கடமை என்று முதல்வர் குறிப்பிட்டிருக்கிறார். விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் அபினேஷ். அபினேஷ், விவரங்களை பதிவு செய்யலாம். ஸ்ரீராம், முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று 14 மாவட்ட ஆட்சித்தலைவர்களுடனான ஒரு ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற்றது. மிக முக்கியமாக இதுல மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் மிக்ஜாம் புயலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வீடு கட்டுவது தொடர்பாகவும் பாதிக்கப்பட்ட மக்களை மீண்டு வர எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்தும் மிக விரிவாக முதலமைச்சர் பல்வேறு ஆலோசனைகளையும் அறிவுறுத்தலையும் வழங்கியிருக்கிறார். மிக குறிப்பாக வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் கட்டப்பட்டு வரும் வீடுகளின் நிலை குறித்தும் இதுல மிக முக்கியமாக ஆலோசித்திருக்கிறார். அதிலும் குறிப்பாக திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, கடலூர், நாகை, மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களில கட்டப்பட்டு வரக்கூடிய வீடுகள் குறித்தும், மேலும் வீட்டு வசதி இல்லாதவர்களுக்கு புதிய வீடுகள் கட்டித் தருவதும் அரசின் மிக முக்கியமான தலையாய கடமையாகும் என்றும் இதற்கு போதுமான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. எனவே மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் இதில் கூடுதல் கவனம் செலுத்தி இந்த பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் அப்படின்னு அறிவுறுத்தியிருக்கிறார். இது தவிர மழைக்காலம் தொடங்க போகிறது. எனவே ஏரி, குளம், குட்டை, கண்மாய்களை தூர்வாரி குடிமரமாத்து பணிகளை மேற்கொண்டு மழைக்கால முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் இப்போதிருந்தே தொடங்க வேண்டும் எனவும் இன்று கலந்து கொண்டக்கூடிய 14 மாவட்ட ஆட்சித் தலைவர்களிடம் அறிவுறுத்தியிருக்கிறார் முதலமைச்சர். ஸ்ரீராம், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி அபினேஷ்.